ஹாய் கைஸ், லெஜண்ட் ஆஃப் டோட்டா எபிசோட் 5ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம அஃபிஷியல் ஷூவை தான் காட்டுறாங்க. ஆள் அவரோட பையனை பற்றி மார்க்கெட் ஃபுல்லாக அப்படியே விசாரிச்சுட்டு இருக்க. அப்போ தான் திடீர்னு அவர் முன்னாடி ஒரு தாத்தா நின்றுட்டு இருக்கதை அவர் கவனிக்கிறாரு. அவனை சுற்றி ஒரே தேனீங்கெல்லாம் பறந்துட்டு இருக்கு. அவனும் டக்குன்னு அவர் அப்படியே கை காட்ட அதுங்களும் அவர் அப்படியே அட்டாக் பண்ண போகுதுங்க. அப்போதான் அவர் கையில இருந்த அந்த அடையாளமும் அவன் கண்ணில் படுது. அதை பார்த்துட்டு அந்த மந்திர தாத்தாவும் அப்படியே அங்கிருந்து காணாம போக இப்ப அப்படியே நைட் ஆயிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம அபிஷியலும் அவரோட ஆள் ஒருத்தனும் இப்ப ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு தான் வராங்க. நான் மார்க்கெட் ஏரியால நல்லா விசாரிச்சுட்டேன். அந்த ஆளை சில பேர் பார்த்துருக்காங்க. அவன் இங்கதான் தங்கியிருக்காங்கிற மாதிரி சொல்ல, சரி நான் உள்ள போய் செக் பண்றேன், யாராவது வராங்களான்னு நீ பாருன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே உள்ள போறாரு. அது ஒரு சாதாரண வீடு மாதிரி தான் இருக்கு. அவரும் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி அப்படியே செக் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் அங்கிருந்த ஒரு சீக்ரெட் ரூம் அவரு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான கூடு இருக்கிறத பார்த்து அவர் அப்படியே ஷாக் ஆகுற மாதிரி காமிச்சதோட அடுத்த நாள் ஆளு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு நேரா இப்ப நம்ம ஹீரோயினை தான் பார்க்க போறாரு. அவங்களும் அபிஷியல்ஸு என்ன காலங்காத்தாலே வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆள் அவரு கொண்டு வந்த ஒரு ஸ்கிரிப்சரை நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு. அதுல நிறைய வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் பத்தின ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதுதான் நான் சொன்ன பைசி கிரியேச்சர்ஸோட டிராயிங் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரோல். 500 வருஷத்துக்கு முன்னாடி லோட்டஸ் மார்க் இதை எங்க முன்னோர்கள் கிட்ட கொடுத்தாரு. அப்பையிலிருந்து எங்க குடும்பம் தான் இதை பாதுகாத்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப லோட்டஸ் டெம்பிள் கிராக் ஆனதுக்கு அப்புறம் இது ரொம்ப வித்தியாசமா ரியாக்ட் பண்ணுதுங்கிற மாதிரி ஆள் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பீஸ்ட் இதை டச் பண்ணா இப்பெல்லாம் இது ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. அதை கேட்ட உடனே அவங்களும் டக்குன்னு அவங்க கையை அப்படியே அதுல இருந்து எடுத்துடுறாங்க. என் பையன் அடிக்கடி ஏதாவது ஒரு பீஸ்ட காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். அப்படிதான் அதை நான் பார்த்தேன். இது இப்பல இருந்து உங்ககிட்டே இருக்கட்டும்னு ஆள் சொல்ல அவங்களும் ஆனா எதுக்காகன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியும் நீங்களும் லோட்டஸ் மார்க்கும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. இது உங்ககிட்ட இருக்கிறதா சரியா இருக்கும். இதுக்கு பதிலா என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு அவங்க கேட்க ஆளும் என் பையன் ரூசுவை நீங்க தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களுக்கு அப்படியே தலை வணங்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எதுக்காக யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அதை பத்திலாம் என்னால சொல்ல முடியாது. தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப நைட்டும் ஆயிடுது. அவர் ஒரு மார்க்கெட் ஏரியால தான் போயிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண அவன் டக்குன்னு அங்கேயுமா மறைஞ்சு வந்து டக்குன்னு அவரு கழுத்திலே அப்படியே சொருகிடுறான். அவரும் நீ பைடியை சேர்ந்தவன் தானு சொல்லிட்டு அப்படியே அவன் சட்டையை பிடிச்சிட்டு இருக்க. அவரோட மெமரிஸ்லாம் இப்ப அப்படியே அவனுக்கு தெரியற மாதிரி காட்டுறாங்க. அவரும் இறந்துடுறாரு. அவனும் நூத்துக்கணக்கான பீசா மாதிரி அப்படியே அங்க எஸ்கேப் ஆயிடுறான். ஊர்க்காரங்களும் அது நம்ம அபிஷியல் சூதானு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ரூவா தான் காட்டுறாங்க. அவர் வழக்கம் போல ஏதோ ஒரு பீஸ்ட காப்பாத்த போயிட்டு அங்க இருந்தவங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. அவனுங்களும் அவரை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்க. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த பீஸ்ட் வரான். ரூவா பத்தின மெமரிஸ் அவன் கிட்ட இருக்கு. அவனும் அவனோட நீடில அப்படியே வெளியெடுக்கிறான். அவனுங்களும் அதை பார்த்துட்டு பீஸ்ட்னு கத்திட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுறானுங்க. நேரா அவன் கிட்ட வந்துட்டு ரோன்னு அவன் சொல்ல, ஆமா நான் ரோதான். ஆமா நீங்க யாருன்னு கேக்குறான். நான் லிங், நான் கிளம்பியாகணும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்க நடக்க ஆரம்பிக்க அவனும் எங்க போறீங்கன்னு சொல்லி கேக்குறான். ஹிவி அப்படின்னா என்ன? அங்க போனாதான் என்னோட பவர்ஸ் திரும்ப சரியாகும், என்னாலையும் பழைய மாதிரி இருக்க முடியும்னு அவன் சொல்ல அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் மர்டர் நடந்த ஸ்பாட்டை தான் காட்டுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆள் வந்துடுறாங்க. பைடியை சேர்ந்த ஒருத்தன் தான் இவரை கொல்லான்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. பைடியை சேர்ந்தவனால எப்படி பறக்க முடியும்? அப்ப இது கண்டிப்பா ஒரு பீஸ்டோட வேலையா தான் இருக்குங்கிற மாதிரி அவரு சொல்ல, உண்மைதான். நாங்க இன்னைக்கு ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் செக் பண்ணோம். அங்க போயிட்டு வந்ததுல இருந்து அபிஷியல்ஸு ரொம்பவே பதட்டமா இருந்தாரு. அப்ப அங்கதான் ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் உடனே அப்படி அங்கிருந்து கிளம்ப. இப்ப அந்த வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த இடமே எரிஞ்சு சாம்பலான நிலைமையில இருக்கு. நம்ம வருவான்னு தெரிஞ்சு யாரோ தடயத்துல அழிச்சிருக்காங்க. டக்குன்னு பார்த்தா லிங்கும் இப்ப அப்படியே அங்க வரான். அவன் அவனோட நெடியில வெளியெடுக்க நம்ம ஆளுங்களும் அவங்க யாரோ வச்சு அவனை குறிப்பாக்குறாங்க. மரியாதையா ஆயுதத்து கீழே போடு. கொஞ்ச நேரத்திலே நம்ம ரூபா அங்க வந்துடுறாரு. இங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு லிங்க கூட்டிட்டு அவர் அப்படியே ஓட ஆரம்பிக்க அவனும் அவனோட இரவை அப்படியே பறக்க விட்டுறான். ஆனா சீனியர் அவரோட அம்பை விட்டு அந்த அம்பை காலி பண்ணிடுறாரு. அவன் அபிஷியல் சூவோட பையன். அப்ப நம்ம அவங்கள பிடிக்கலான்னு சொல்ல, அந்த பீஸ்டால பறக்க முடியும், நம்மளால அதை பிடிக்க முடியாதுன்னு ஆள் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. பைடியை சேர்ந்தவங்க பீஸை கில்லிங் வெப்பனா ட்ரைன் பண்ணிட்டு இருக்கத அப்பவே பிரின்ஸ் நான் என்கிட்ட சொன்னான். இதை யார் பண்ணியிருந்தாலும் சரி நம்ம அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு அவரு சொல்ல, அங்கிருந்த அந்த ஆர்ச்சர் பிரின்ஸ் அப்புறம் ஒரு முக்கியமான
முக்கியமான விஷயம், அந்த பீஸ்ட காப்பாத்தினது அபிஷியல் சூவோட பையன் ரூ. இறந்தப்ப அவர் கையில இருந்த அந்த மார்க்கை பத்தி அவங்க சொல்றாங்க. ஆனா அது ஒரு டேட்டூ மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸும் என்ன நடந்திருக்குங்கிறத கெஸ் பண்றாரு. அபிஷியல் சூ கண்டிப்பா யாரையோ ப்ரொடக்ட் பண்றதுக்காக தான் அப்படி பண்ணி இருக்கணும். அந்த அடையாளம் இருக்கணும்னாலதான் 10 வருஷம் கழிச்சு பைடி அழிய போகுதுன்னு ப்ராபசி இருக்குன்னு அவரு சொல்ல. இந்த பக்கம் லிங்க தான் காட்டுறாங்க. ஒரு கடை கிட்ட ஆள் அப்படியே நின்னுறான். நம்ம ரூ, உனக்கு பசிக்குதா? ஆனா இப்ப என்கிட்ட சுத்தமா காசு இல்ல, நான் உனக்கு அப்புறமா வாங்கி தரேன். அவனும் எதுவுமே மிச்சம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறான். அப்படின்னா அங்கிருந்து எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அழிஞ்சிடுச்சா? நீ எதுக்காக என்ன காப்பாத்துனன்னு அவன் கேட்க, நம்ம ரூவும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ண, இப்ப பதிலுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸும் ஆயிட்டோன்னு அவரு சொல்ல. ஃப்ரெண்ட்ஸான்னு அவன் கேக்குறான். ஆமான்னு சொல்லிட்டு அவரும் அவனை அப்படியே அங்கிருந்து இழுத்துட்டு போக. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. பிரின்ஸ் அங்க வந்திருக்காரு. நம்ம ஹீரோ அடுத்த 10 நாளைக்கு ரெஸ்டாரண்ட் லீவு, சூ யாரையும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. நான் வந்திருக்குது கஸ்டமரா இல்ல, நான் சூவை ரொம்ப மிஸ் பண்றேன், அதான் ஒரு ஃப்ரெண்டா அவளை பார்த்துட்டு போனான்னு வந்தேன்னு ஆள் சொல்ல. அவரு கொண்டு வந்த ஒரு பாக்ஸையும் வெளியெடுக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அதுல இருந்து வர ஸ்மெல்ல பார்த்துட்டு குசியா போயிடுறாங்க. இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணா எரிஞ்சு போன பிளாக் பீஸ்லாம் அதுக்குள்ள கிடக்கு. பிளாக் பீஸோட ஹனியை நான் ஒரு வாட்டி சாப்பிட்டுருக்கேன், அது ரொம்பவே ருசியானது. ஆமா, இது ஏற்கனவே எரிஞ்சு போயிடுச்சு, இதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு அவங்க கேட்க, அவங்களோட சர்வன்ஸ் நம்ம இப்ப கூட இதை வச்சு நிறைய டிஷ் பண்ணலான்னு சொல்றாங்க. என்னை விட நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க போலேன்னு சொல்லி அவங்கள அப்படியே கலாச்சிட்டு இருக்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் தனியா பேசலாமா? தனியா தானே, கண்டிப்பா பேசலாம்னு சொல்லிட்டு அவங்களும் அவர் அப்படியே மேல கூட்டிட்டு போக நம்ம ஹீரோவோட மனசு ஒரு தினசா துடிக்க ஆரம்பிச்சிருது. ஆளும் பின்னாடியே போக ட்ரை பண்றாரு. ஆனா அசிஸ்டன்ட் தடுத்துடுறான். அவங்க தனியா பேசணும்னு சொன்னது உனக்கு கேட்கலையா? ஆனா நானும் இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்க்கறேன், எனக்கு தெரியாம அவங்க என்ன சீக்ரெட் பேச போறாங்க. அவனும் அபிஷியல் சூ இறந்துட்டாருன்னு சொல்ல. அதை கேட்டு அவங்க லைட்டா சாக்காகிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் உள்ள நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்தது அந்த எரிஞ்சு போன பீஸையும் கிட்ட கொடுக்கறதுக்காக மட்டும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ரொம்பவே புத்திசாலி தான் சூன்னு சொல்லிட்டு அவரும் பிளாக் பீயை யூஸ் பண்ணி யாரோ ஒருத்தன் நம்ம ஆபீஸ்ல போட்டு தள்ள விஷயத்த பத்தி சொல்றாரு. அவரு சிட்டிக்கு வெளியே இருக்கிற ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அந்த இடத்தையும் அவங்க சாம்பல் ஆக்கிட்டாங்க. அங்கிருந்து தான் இந்த பீஸை நாங்க கண்டுபிடிச்சோம். அபிஷியல் சூ அவரோட பையனை காப்பாத்துறதுக்காக அவர் உயிரையை தியாகம் பண்ணிருக்காரு. அவனாலதான் அடுத்த 10 வருஷத்துல பைடியோட அழிவு இருக்குங்கிற மாதிரி அவரு சொல்ல. என்னது, அவன் பைடி அழிக்க போறானா? விதி ஒருத்தன் வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாத்தலாம். அவன் அப்பா இறந்துட்டாரு, கொலைகாரனை அவனே காப்பாத்தி அவன் கூட வச்சிருக்கான். நம்ம ஹீரோயினும் அவருக்கு ஏதோ பிரச்சனைங்கிறத நான் முன்னாடியே சென்ஸ் பண்ணேன். ஆனா அதை நான் அலட்சியமா எடுத்துக்கிட்டதுனால தான் என்னால அவரை காப்பாற்ற முடியாம போச்சுன்னு சொல்லி லைட்டா ஃபீல் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸும் நம்ம நினைச்ச மாதிரியே இந்த உலகத்துல எல்லாமே நடந்துடாதுலன்னு சொல்ல அவங்களும் சிரிப்பை போட்டுட்டு உங்க கூட பழக பழகதான் உங்களோட உண்மையான டேலண்ட் எனக்கு புரிய வருதுன்னு சொல்றாங்க. அப்பனா நீங்களே என் கூட சேர்ந்துருங்க, ஓசியாவை நம்ம சேர்ந்து ப்ரொடக்ட் பண்ணுவோம்னு ஆள் சொல்ல. இந்த பக்கம் ரூவா தான் காட்டுறாங்க. நம்ம லிங்க கூட்டிட்டு அவர் அவரோட வீட்டுக்கே போயிடுறாரு. ஆனா டோர் லாக் ஆயிருக்கு. அவரும் செவரேற ட்ரை பண்ணிட்டு ஸ்லிப் ஆகி நம்ம லிங் மேலேயே விழ. லிங் அசால்ட்டா அவரை தூக்கிட்டு ஒரே செகண்ட்ல பறந்தே அப்படியே உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அவருக்கும் இப்பதான் தெரியுது, அப்பனா நீ ஒரு பீஸ்டா, என் அப்பா ஒரு பீஸ்ட் ஹண்டர், நீங்க இருக்கிறது உனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு ஆள் அங்கிருந்து எஸ்கேப் ஆக. ஆனா உள்ள ஏற்கனவே அவர் அப்பாவை பார்சல் பண்ணிட்டு வெள்ளை துணியெல்லாம் கட்டி வச்சிருக்கத அப்படியே நமக்கு காட்டுறாங்க. அவங்க அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கத அந்த ஆர்ச்சரும் அவரோட ஜூனியரும் அப்படியே பாக்குறாங்க. அது அந்த பீஸ்ட் தான் அவரு சொல்ல. அந்த ஆர்ச்சர் ஃப்ரெண்ட்ஸோட ஆர்டர், இப்போதைக்கு நம்ம அதை பிடிக்க வேணான்னு சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. அங்க அவங்களுக்கு கிடைச்ச அந்த பீஸ் எல்லாம் வச்சு புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட இதான் பீ சூப், நீ வேணா ட்ரை பண்ணி பாக்குறியா? ஆனா இதை கம்ப்ளீட் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு கொஞ்சம் பீயோட பாய்சனும் வேணும், அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்ல. நம்மால அபிஷியல் சூ இப்பதான் இறந்திருக்காரு, அதை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? நம்ம ஹீரோயினும் இதை பாரு செங்குயிங், நான் ரொம்ப காலமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு நெருக்கமான பல பேர் சாகிறத நான் பார்த்திருக்கேன். ஆரம்பத்துல அதெல்லாம் எனக்கும் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எல்லாமே இப்படிதான் முடிஞ்சாகணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ரோவை பத்தி நீ யோசிச்சேன்னு அவரு கேட்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ரோவையும் லிங்கையும் தான் காட்டுறாங்க. கையில 10 பைசா இல்ல, ரொம்ப பசிக்க வர செய்து, வீட்டுக்கு போனா உன்னை கூட்டிட்டு போனா அதுவும் ஆபத்து தான். இப்ப என்ன பண்ணலான்னு அவரு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஆர்ச்சர் அவரு பின்னாடி நின்னுட்டு இருக்கத அவரு நோட் பண்றாரு. முன்னாடி பார்த்தா அவரோட ஜூனியர் லிங் ஓடுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக. இது எல்லாமே அவங்களோட பிளான் தான். நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட் குள்ள அவங்கள போக வைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணிருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க பதுங்கி இருந்த 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு சரியான இடம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்குள்ள பூந்துடுறாங்க. அவங்களுக்காகவே சாப்பாடு அங்க ரெடியா இருக்கு.
அதையும் அவ அடுத்து அப்படியே காலி பண்ண ஆரம்பிக்க நம்ம லிங்குக்கு வேற ஊட்டி விட்டுட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்ப அங்க வந்துடுறாங்க. என்ன தைரியம் இருந்தா ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு திருட வருவீங்க? அவங்க ரோவா அடிக்க வரத பார்த்துட்டு லிங்க் டக்குன்னு அவங்கள அட்டாக் பண்ண நம்ம ஹீரோயினும் அதை அப்படியே தடுத்துடுறாங்க. அந்த நெடில மோந்து பார்த்துட்டு பிளாக் பீயோட வினமுன்னு அவங்க சொல்ல, ரூ கோவப்படாதீங்க, நான் காசு கொடுத்துடுறேன்னு சொல்றான். காசு இருந்தா வாசல் வழியாவே நீ வந்து சாப்பிட்டுருக்கலாமே. அவனும் திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின். அப்பனா இப்பல இருந்து நீங்க 2 பேரும் என் ஹோட்டல்ல தான் வேலை பார்க்கணும். அவனும் ஐயா ஜாலி, சம்பளம் எல்லாம் உண்டான்னு கேக்குறான். சம்பளம் தானே கொடுத்துருவோங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இல்ல நீங்க சோறு போட்டாலே போதும், என்ன வேலை சொன்னாலும் நான் அதை பாக்குறேன். அப்படியே கட் பண்ணா நம்ம லிங்க ஆள் ஒரு டப்பாவை எடுத்துட்டு வந்து சூவும் கிட்ட இருந்து கொஞ்சம் பாய்சன் கேட்டாங்க. அவரும் சரின்னு சொல்லி தராரு. சூவும் கிட்ட இருந்து கொஞ்சம் நிறைய பாய்சன் கேட்டாங்க. அவரும் அட யாரா நீங்களான்னு சொல்லிட்டு அதையும் தர நம்ம ஹீரோயின் அந்த பாய்சனை வச்சு அவங்க டிசைன் ரெடி பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ நம்ம ஹோட்டலுக்கு வரவங்கள கொல்ல போறியா? விஷயமே அதுலதான் இருக்கு. ஒரு டிராப் பாய்சன் அந்த சூப்ல கலந்தா அது அதோட டேஸ்டையே மாத்திடும். அதுவே 2 டிராப் கலந்தா அது ரொம்பவே அற்புதமா இருக்கும். அப்புறம் 3வது டிராப் சாப்பிடுற மொத்த பேரையும் அது போட்டு தள்ளிடும். ஆனா நீ பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு அவங்க சொல்ல, இல்ல லிங்கம் அவங்க கூட சேர்ந்துட்டு இப்ப நல்லாவே சமைக்கலாம் கத்துக்கிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம ரூபம் உனக்கு அந்த சூப் பிடிச்சிருந்துச்சா? அவரும் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றாரு. இல்ல அப்படி இல்ல, எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லணும். ஆள் அப்படியே அவருக்கு பேசலாம் கத்து கொடுத்துட்டு இருக்கு. அப்பதான் நம்ம மந்திர தாத்தாவை காட்டுறாங்க. ஆள் உடுக்கி அடிச்சுட்டு லிங் எங்க இருந்தாலும் வந்துருன்னு சொல்லிட்டு மந்திரத்தை போட்டுட்டு இருக்கோம். அந்த சவுண்ட் இப்ப அவருக்கு அதுலயும் கேட்க அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போறாரு. தடுக்க வந்து நம்ம ஹீரோயினையும் டக்குன்னு அட்டாக் பண்ண அவங்களும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க. லிங் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி நம்ம ரூ நம்ம ஹீரோலாம் சேர்ந்து ஒரு வழியா அவரை திரும்ப கான்சியஸ்க்கு கொண்டு வர உடக்க தாத்தாவும் லிங் நம்ம கண்ட்ரோல்ல இருந்து வெளியே போயிட்டோம்னா என்ன? இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருக்கதான் காட்டுறாங்க. நம்மளும் அபிஷியல் சூவோட விஷயத்த பத்தி சொல்ல வராரு. அவரை கொன்னது அந்த லிங்க் தானே? அப்ப உனக்கு இது ஏற்கனவே தெரியுமா? அப்புறத்துக்காக இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல நீ இந்த விஷயத்த சொல்லாம இருக்க. ஏன்னா அவங்க வந்ததே ஃப்ரெண்ட்ஸும் நானும் போட்ட பிளானால தானே அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. நானும் இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன், ஆனா எனக்கு தெரியாம இங்க பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு, என்னால இதுக்கு மேலேயும் பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் திரும்ப வந்தினா உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன்னு சொல்றாங்க. ஆளு வந்து அப்படியே உட்காந்துடுறாரு. பிளாக் பீஸோட வேட்டையாடுற குணங்கள் அது எப்போதுமே ஒன்னா சேர்ந்துதான் இருக்கும். அவனோட செல்ஃப் அவேர்னஸ் மட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா அவன் மூலியமாவே அவனை எவனது யாருங்கத நம்ம கண்டுபிடிச்சலான்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு அவரு கேட்க, அதுக்கப்புறம் என்ன, அதை கண்ட்ரோல் பண்ணவன கொன்னுடுவோம், அந்த பீஸும் இறந்துரும். அதுங்க வாழ்க்கையே இவ்வளவு மோசமா இருக்கு. ஒருவேளை நம்மளால அதுங்களை மட்டும் திரும்ப அனுப்ப முடிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆனா அனதர் வேர்ல்ட் போர்ட்டல் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு, யாராலையும் திரும்ப போக முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அதை ஓபன் பண்ண ஏதாவது வழி இருக்கா? நம்ம ஹீரோயின் டக்குன்னு சீரியஸ் ஆயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஒரிஜினல் ஃபார்ம் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது. நம்மளும் பயத்துல அப்படியே கதற ஆரம்பிச்சிடுறாரு. நான் தெரியாம போதில கேட்டுட்டு அவசரப்பட்டு என்ன கொன்னுடாதுன்னு சொல்லி அவரும் கதறிட்டு இருக்க அவங்க டக்குன்னு சிரிப்பை போட்டுடுறாங்க. டிராகன் பிளட்டால மட்டும்தான் அந்த போர்ட்டலை ஓபன் பண்ண முடியும். செத்த நேரத்துல செத்த நேரமா இருக்குமோன்னு பயந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்மளும் மயக்கமாய் அப்படியே கீழே போயில நம்ம ஹீரோயினும் விசிறியில பிடிச்சி அவர் அப்படியே சேஃப் லேண்டா படுக்க வைக்கிறாங்க. செங்குயிங் உண்மையிலேயே நீ யாரு? இவ்வளவு காலமா என் கூட இருக்க, ஆனா உன்னை பத்தின விஷயங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்களுக்குள்ள இருந்து ஒரு பாட்டில் அப்படியே வெளியெடுக்கிறாங்க. லோட்டஸ் மார்க் அவங்களுக்குள்ள சீல் பண்ண டிராகன் பிளட் தான் இது. நீ எதுக்காக இதை எனக்குள்ள அனுப்பி வச்ச? அப்புறம் பீஸ்ட பத்தின இந்த ஸ்கிரிப்சரை சூ ஃபேமிலி கிட்ட நீ கொடுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோட முடியுது. லோட்டஸ் மார்க் பல குழப்பமான வேலைகளை தான் பார்த்து வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா அதெல்லாம் எதுக்காக? இவங்க பேசுறத வச்சு பார்த்தா அந்த போர்ட்டல் திரும்ப ஓபன் ஆகுமா? அப்படி நடந்தா ஹியூமன் வேர்ல்டோட நிலைமை என்னங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.